காலையில் பார்த்திங்கன்னா பயங்கரமாட்டு பேர்ட்ஸோட சவுண்டுங்க. அதுவும் இல்லாமல் மெயினாக எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பெரிய மாங்காய் மரம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கிளிங்க இருக்குது. ஸோ ஒரு 6 o'clock பார்த்திங்கன்னா கீன்னு கத்திக்கிட்டே இருக்கும். நிறைய கிளி இருக்குது. எனக்கே வந்து அங்கே கிளி இருக்கிற மேட்ரே நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:40. நான் வந்து ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். 4:15 கீழே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து எடுத்துக்கிட்ட ரெசிபி வந்து பானகம், நம்மளோட ட்ரெடிஷ்னல் அந்த ட்ரிங்க் ரெசிபி இருக்குல்ல. ஸோ இது வந்து இப்போது விசேஷம் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன ஃபங்க்ஷன் வருதுன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் இதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள். வியூ பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும், எந்த போஸ்ட் பார்க்குறாங்கன்னு. ஸோ அதனால் அதை எடுத்து மோர் டிப்ஸு ட்ரிக்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணி எடிட் பண்ணலான்னு உட்காந்துருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு தான் நான் இனி பிரேக்ஃபாஸ்ட்டோ லன்ச்சு அதெல்லாம் பிளான் பண்ணோம். ஓகே, ஸோ இன்றைக்கி எனக்கு மார்னிங் வந்து இந்த பேர்ட்ஸ் தான் கம்பெனி. குவாய்ட்டாக உட்காந்து என்னோடய ஃபேவரட் வேலையை பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் அப்படியே வந்து யூடியூப்பில் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த வீடியோ பாப்பாச்சு. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? மஹி எத்தனூண்டு இருக்கா பாருங்கள். ஸோ நான் வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கும்போது மஹி வந்து ப்ளே ரூமில் இருக்கக்கூடிய பெயிண்ட் எல்லாத்தையுமே எடுத்து இந்த செவுத்தில் வந்து அவள் கை ஃபுல்லாக கொட்டி அன்றைக்கி பெரிய மெஸ்ஸே பண்ணிட்டாள். ஸோ இந்த வீடியோ வந்து நான் நல்ல காலம் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு எனக்கு இருக்குது. பிகாஸ் இப்போ பார்த்து நான் வந்து சிரிச்சிட்டே இருப்பேன். இங்கே பாருங்க. என்ன பண்ணிருக்க நீ? இங்க பாருங்க எப்படி க்ளீன் பண்ணுவேன். யா மகிமா இப்படி பண்ண? அம்மா இதை எப்படி க்ளீன் பண்ணுவேன்? மகி எத்தனோண்டு இருக்கு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். குழந்தைங்க வந்து தனியாக இருந்துச்சுன்னா கலர்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணுறது வீடியோவில் தான் பார்த்துருக்கீங்க பாருங்க. என்ன பண்ணுவேனா மஹி? மகாலா இது வரைக்கும் இப்படி பண்ணதே கிடையாது. ஏன் மஹி இப்படி பண்ற? என்ன பண்ணப்போ இங்க வா, கை கழுவு, இங்க வா, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. அனுஷா பாருங்க. அனுஷா இன்னைக்கு நான் வந்து போட்டிருக்க ட்ரெஸ் வந்து என்னோட ட்ரெஸ். நான் அதை சொல்லவே மாட்டேன். அது யார் ட்ரெஸ் நான் சொல்ல மாட்டேன். இது ஏதோ ஒரு காமெடி பண்ணலாம். அப்பா வந்து அனுஷாவை டீஸ் பண்ணிட்டே இருப்பேன் நான் எல்லா விளாக்லயும். படையப்பா படத்துல வரக்கூடிய காமெடி. ஸோ இந்த டெசர்ட் வந்து நல்லா இருக்கு. இது வந்து vlogல வந்துரும் உங்களுக்கு. இந்த ரெசிபி வந்து நான் vlog எடுத்து தான் பண்ணேன். இந்த அனுஷா வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருவா. ஸோ அவளை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன் vlogல எல்லாம். ஸோ அதெல்லாம் திருப்பி பார்க்கும்போது சரி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த டேஸ் எல்லாமே. இதெல்லாம் இனிமேல் திருப்பி கிடைக்காத ஒரு டேஸு. பட் லக்கிலி நான் வந்து தேங்க் காட் நான் vlog வந்து அந்த டைமில் ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு நிறைய பழைய மெமரிஸ் எல்லாம் எடுத்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து இந்த டைம்லேருந்தே என் கூட இருக்கீங்களான்னு சொல்லுங்கள், என் விலாக்ஸை பார்ப்பீங்களான்னு சொல்லுங்கள். பார்ப்பீங்க அப்படின்னா ஹியூஜ் தேங்க்ஸ் இவ்வளோ நாள் என் கூட ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு. ஓகே, ஸோ காலையில் இப்போ நான் பானகம் ரெசிபி ஆக்சுவலி அப்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். இனி அடுத்து இன்னொரு ரெசிபி ஏதாவது வேணும்னா எடுத்து அப்டேட் பண்ண போகிறேன். ஏதாவது பார்க்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா டைம் என்னது 6:12 தான் ஆச்சு. ஸோ 7 o'clock வரைக்கும் ஏதாவது எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்து தான் குக் பண்ண போகணும்.
அதுக்கடையில் நான் இன்றைக்கி இதுக்கு வந்து சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் லஞ்சுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் ப்ரெஷர் குக்கரில் கிச்சனில் வந்து துவரம் பருப்பு வேக வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து இந்த சிபாட்டா ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இட்டாலியன் ப்ரெட்டு, அது வந்து ரொம்ப நாளாகவே பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எப்படியோ அது பண்ண முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து அதை பண்ணிடலான்னு. இது வந்து ஒரு நோ நீட் ப்ரெட்டு தான். அதனால் நம்ம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நான் இப்போ வச்சுட்டேன்னா ஒரு 2 hours கழித்து நம்ம வந்து ப்ரெட்டை பேக் பண்ணி எடுக்கலாம். சிபாட்டாங்கிறது வந்து ஒரு இட்டாலியன் ப்ரெட்டு. நான் வந்து இது வரைக்கும் சிபாட்டா ப்ரெட் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அது வந்து ஒரு ஓப்பன் போர் ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓப்பன் க்ரம் ப்ரெட்டுன்னு. லைக் என்ன சொல்கிறதுக்கு, ஓவர் நீடிங் இருக்காது. ஒரு சாண்ட்விச் ப்ரெட் மாதிரி சின்னதாக இண்டிவிஜுவல் போர்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து சாண்ட்விச் ஏதாவது வேணும்னா கூட பண்ணிக்கலாம். அது ஒரு பாப்புலர் இட்டாலியன் ப்ரெட். ஸோ அந்த ப்ரெட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இது வந்து யூடியூப்பில் பிரின்னி கிறிஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் தான் இந்த ரெசிபி பார்த்தேன். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. சரி, என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே வெயிட்டு தான். ஆக்சுவலி வெயிட்டு பார்த்திங்கன்னா 280 கிராம் வந்து லியூக் வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான வாட்டர் இருக்குது இதில். இந்த பவுலில் தான் நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ வெதுவெதுப்பான தண்ணியில் ஈஸ்ட் போட்டுடலாம். ஸோ ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். நான் இதில் வந்து 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்படி நான் ஒரு 5 நிமிஷம் வச்சிட போகிறேன். அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நான் இங்கே வெயிங் ஸ்கேலில் 350 கிராம் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவை. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஈஸ்ட் வந்து லேசாக இங்கே ஃபோமியாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் இப்போ இதில் வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவு, அதுக்கப்புறமா உப்பு, ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்பேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இருந்து டைம் எடுத்து பிசையணும்லாம் அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து டோவை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணியாச்சு. இந்த டைமில் நீங்கள் மிக்சிங் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாவையும் தண்ணியையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த விதமான வரமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த டோவை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த வித ஸ்ட்ரென்த்துமே இல்லாமல் ஒரு மாதிரி கிளுன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இது அப்படியே வந்து ரெஸ்ட் பண்ண விட போகிறோம். இது வந்து நோ நீட் ப்ரெட்டுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதை வந்து ஒரு துணியை வச்சு மூடி 1/2 மணிக்கூர் ரெஸ்ட் பண்ண விட போகிறோம். 1/2 மணிக்கூர் கழித்து வந்து நான் ஃபோல்டு பண்ண போகிறேன். அது பண்ணும்போது எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு துணியை வச்சு மூடி இது ஒரு 1/2 an hour அப்படி இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 30 minutes அப். நான் இப்போ வந்து இதை எடுத்து காணிக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நல்ல ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ரைஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோவில் வந்து ப்ரெட்டுக்கு அந்த க்ளூட்டன் தேவைப்படும்ல, அந்த ஃபார்மேஷன் இன்னும் வரல. ஏன்னா நம்ம எதுவுமே பிசையவே இல்லை கரெக்டாக. அதனால நம்ம வந்து இந்த டோவை வந்து ஃபோல்ட் பண்ணி விட போகிறோம். ஸோ 3 தடவை இல்லைனா 4 தடவை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விடும்போது இந்த டோ வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ப்ரெட்டு சாப்பிடும்போது ஒரு சூயி டெக்ஸ்சர் வருது தெரியுமா, அது நீங்கள் வந்து ஒன்று நீட் பண்ணால் கிடைக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் பண்ணால் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நோ நீட் ப்ரெட்லலாம் நீங்கள் வந்து ஃபோல்டிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க, கையை நல்லா வெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ட்ரை ஹேண்ட்ஸை வச்சு இதை ஃபோல்ட் பண்ணோன்னா ஒழுங்காக ஃபோல்ட் ஆகாது. ஸோ ஃபோல்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் உள்ள டோவை எடுத்து இப்படி போடணும், இந்த பக்கத்தில் உள்ளதை இப்படி போடணும், பவுலை திருப்பிட்டு இதை இப்படி போடணும், இதை இப்படி போடணும். ஓகே, ஸோ கையை வந்து நல்லா வெட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி அதுக்கு மேலேயே போட போகிறேன். பவுலை திருப்பிட்டேன். ஸோ இந்த சைட் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பவுலை இந்த மாதிரி திருப்பி ஸ்ட்ரெச்
அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் முடிஞ்சு. இப்போ நான் இதை திருப்பி கவர் பண்ணி 30 நிமிஷம் கழித்து திருப்பி இதே மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3-4 தடவை பண்ணும்போதே உங்களுக்கு இந்த டோ வந்து அதோட ஸ்ட்ரக்சரே மாறிடும், நல்லா ஸ்மூத்தாக ஆகிடும். ஸோ ½ அன் ஹவர் கழித்து திருப்பி வந்து நம்ம இதே மாதிரி பண்ணலாம். ஸோ நம்மளோட டோ வந்து ரெஸ்டாக இருக்கிற டைமில் காஃபி போட்டு குடிச்சிடலாம். ஸோ வ்ளாகில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி முடிச்சாச்சு 2 ரெசிபீஸு. இன்றைக்கி வந்து பானகம் அண்ட் மேனேஸ். ஸோ லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு வேணும்னா கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாட்டு மேனேஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட செகண்ட் செட் ஆஃப் ஃபோல்ட். இது வந்து செகண்ட் ரைஸ்க்கு அப்புறம் இங்கே பாருங்க 30 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ரைஸ் ஆகிடுச்சு நல்லா. ஸோ சேம் மாதிரி தான், கையை லைட்டாக வெட்டாக்கிக்கோங்க. நீங்கள் இது செகண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் அந்த டோ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னு. அந்த டெக்ஸ்சரே வந்து உங்களுக்கு வந்து மாறி இருக்கும். பார்த்தீங்களா, நல்ல ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ஓகே, ஓகே. இப்போ சேம் இதில் சைட்லலாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ அகெயின் இதை கவர் பண்ணி 30 மினிட்ஸ் இது ரெஸ்ட் ஆகட்டும். ஓகே, நம்மளோட தேர்ட் ரைஸ் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு பாருங்க. ஸோ சேம், ஓகே, சேம் ப்ராசஸ். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பால் ஷேப்புக்கு ஸ்மூத்தாக கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் ஒன் மோர் டைம் ஒரு தடவை ரெஸ்ட் பண்ண விட போகிறேன். ஸோ இந்த ரெஸ்டிங்க்கு அப்புறம் நீங்கள் ஃபோல்டு பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக வந்து இதே பண்ணிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நம்மளோட நெக்ஸ்ட்டு ப்ரூஃபிங்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக இதை வந்து ஷேப் பண்ணி கட் பண்ணி சரி பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஷீட் வந்து லைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸோ தாராளமாக ஃபஸ்ட்டு ஃப்ளார் போட்டுக்கோங்க. பிகாஸ் இந்த சிப்பாட்டா டோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் மைதா மாவு போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட இந்த டோவை வந்து சைட்லேருந்து அப்படியே எடுத்து இந்த இதில் போட போகிறேன். ஸோ இப்போ இதில் போட்டாச்சு. இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக, ஏன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அப்போ வசதியாக இருக்கும்.
ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இல்லாட்டி ஸ்கொயர் மாதிரி கொண்டு வர போகிறேன். இதிலெல்லாம் பாருங்கள், இங்கே தெரியுதா உங்களுக்கு, நிறைய பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அவ்வளவுத்துக்கு நிறைய ஏர் வந்து உள்ள இருக்கு. சிபாட்டா பிரெட் ஸோ இப்போ வந்து இதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு நான் இதை வந்து ரோல் பண்ணி கட் பண்ண போகிறேன். அதனால் நம்ம இதை ரோல் பண்ணிடலாம் கொஞ்சம் டைட்டாக. ஆக்சுவலி இந்த டோவை ஹேண்டில் பண்ணுறதே நல்லா இருக்குது. பிகாஸ் நல்ல கிளுன்னு இருக்கா, அதனால் ஹேண்டில் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கு. ஸோ எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சீல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி சீல் பண்ணிடலாம். இப்போ இதை நான் இப்படி உல்ட்டாவாக ஆக்கிட்டு லேசாக இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட போகிறேன். ஸோ நிறைய பபிள்ஸ், ஏர் பாக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது, விச் இஸ் குட். ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் ப்ரெட்டுக்கு வந்து இது நான் சொன்ன மாதிரி இது அந்த ஓப்பன் போருன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் போர் நல்ல போரஸாக இருக்கும். அதனால் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஆர்டிசன் ப்ரெட் மாதிரி தான் இது, ஃப்ரீ ஃபார்ம் ப்ரெட். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு டோ ஸ்க்ரேப்பர் சொல்லியிருக்கேன்ல, இதை வச்சு நான் வந்து போர்ஷன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களை எந்த அளவுக்கு உங்களுக்கு சாண்ட்விச் அந்த சைஸ் நீங்கள் ப்ரெட் வேணுமோ அதுக்கு தக்கன கட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து 4 போர்ஷனாக கட் பண்ண போகிறேன். ஸோ 4 போர்ஷனாக கட் பண்ணி ஸோ இதை வந்து நம்ம ஃபைனல் ப்ரூஃபிங்க்கு வைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் இதை ஒவ்வொன்றுத்தையும் லேசாக இந்த மாதிரி கொஞ்சம் எலாங்கேட்டடாக, ஏன்னா சிபாட்டா ப்ரெட் பார்த்திங்கன்னா இப்படி நீளமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி லேசாக லைட்டாக ஸோ இதை வந்து அகேன் நம்ம ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வந்து ரைஸ் பண்ண விட போகிறோம். ஸோ நான் வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா இதில் வந்து ஒட்டக்கூடாது. அதனால் மாவு அடியில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதை வந்து ரைஸ் பண்ண விட போகிறேன். இது ரைஸ் ஆகும்போது இன்னுமே பொங்கி வரும். ஓகே, ஸோ இப்போ நான் மேலே கொஞ்சமாக ஃப்ளார் வந்து போட்டுக்க போகிறேன், ஏன்னா நான் கவர் பண்ண போகிறேன், அப்போ ஒட்டக்கூடாது அதனால். ஓகே, இது ரைஸ் ஆகட்டும் அகேன். ஓகே, நம்மளோட டோ பாருங்கள் சூப்பராக ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து இப்போ பேக்கிங் ட்ரேயில் மாற்ற போகிறோம். அவனை வந்து 250 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நான் உங்களுக்கு எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு காணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங் ட்ரேயில் உல்ட்டாவாக வச்சுட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து வச்சுருக்கேன். இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர். ஸோ இந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து இதை வச்சுருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக இதை அப்படி அவனில் ஸ்லைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அவன் கிட்ட உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு நிமிஷம். இப்போ நான் அவனை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு காணிச்சிடுறேன். 250 டிகிரி செல்சியஸ் ஹையஸ்ட் இதில் ஒரு 15 நிமிஷம் ஹீட் பண்ணியிருக்கேன். அவன் சூப்பர் ஹாட்டாக இருக்கணும் நம்ம வந்து ப்ரெட்டை வந்து உள்ளே வைக்கும்போது. அதே மாதிரி அவனுக்குள்ளே பார்த்திங்கன்னா பேக்கிங் ட்ரேயை உல்ட்டாவாக வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அப்போ தான் பார்ச்மெண்ட் பேப்பரை டக்குன்னு ஸ்லைட் பண்ண கரெக்டாக இருக்கும். பேக்கிங் ட்ரேயும் அவனில் ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு கீழ் ரேக்கில் ஒரு ட்ரே மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், அதையும் ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஸ்மோக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சிபாட்டா ப்ரெட் வந்து அவனில் வச்சோன்னே பேக் ஆகும். நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த இதை
அந்த ஷீட்டை அப்படியே உள்ளே தள்ளிட்டு கீழே இருக்கக்கூடிய பேக்கிங் ட்ரே இருக்குல்ல, அதில் 2-3 ஐஸ் க்யூப்பை போட்டுற போகிறேன். ஐஸ் க்யூப் போட்டோன்னா அது புஷ்ஷுன்னு ஒரு ஸ்டீம் வருமா, அந்த ஸ்டீமில் சிபாட்டா பேக் ஆகணும். ஸோ சிபாட்டா ப்ரெட்டு, ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டு அதெல்லாமே இந்த மாதிரி ஸ்டீமில் பேக் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த க்ரஸ்டி அவுட்டர் க்ரஸ்ட்டாக வரும், உள்ளே வந்து சூயாக வரும். ஆர்டிசன் ப்ரெட்டு மோஸ்ட்லி இப்படி தான் பேக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து நான் அவன் செட்டப் வந்து இப்படி வச்சுருக்கேன். ஸோ 250 டிகிரி செல்சியஸில் இந்த ப்ரெட்டை வந்து 10 நிமிஷம் 250ல் பேக் பண்ணோம். அதுக்கப்புறம் 200 டிகிரி செல்சியஸ்க்கு அவன் டெம்பரேச்சரை குறைச்சிட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணோம். ஸோ டோட்டலாக ஒரு 20-25 மினிட்ஸ் இந்த ப்ரெட்டு பேக் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம இந்த ட்ரேக்கு வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, லேசாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த ஜென்டிலாக இதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி லேசாக ஸ்ட்ரெச் பண்ணி நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் வைக்க போகிறேன். நம்மளோட சிபாட்டா ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரஸ்டிக் ப்ரெட், ஸோ அன்ஈவனாக தான் இருக்கும். அதனால் ஈவனாக வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சரியா? ஸோ நீங்கள் வேணுன்னா இந்த டோ ஸ்க்ரேப்பரை வச்சு ஜென்டிலாக எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வைக்கும்போது கொஞ்சம் லேசாக ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைமில் எனக்கு 3 ப்ரெட்டு தான் பேக் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. அதனால் நான் 3 இடம் பேக் பண்ணிட்டு இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அவனில் வச்சிடலாம். ஓகே, ஸோ நான் வந்து அவனில் அதை வச்சுட்டேன். இப்போ வந்து ஐஸ் க்யூப் வந்து ஒரு பெரிய பீஸ் எடுத்து இது போட்டுருக்கேன். பாருங்கள், டக்குன்னு அது வந்து அந்த ஸ்டீம் வந்து க்ரியேட் ஆகிடும். உடனே பூட்டிடுங்க. 250 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம அவனை டெம்பரேச்சரை குறைச்சிட்டு 12 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். 200க்கு குறைச்சிட்டு 12 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எவ்வளோ உப்பி இருக்குது பாருங்கள். நான் வச்ச ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்தளவுக்கு ரைஸ் ஆகிடுச்சு. அதுதான் அந்த வாட்டர், அந்த ஸ்டீம் டெக்னிக் வந்து இதுதான். ஸோ ஸ்டீம் டெக்னிக்னால தான் உங்களுக்கு வந்து அந்த உப்பு டக்குன்னு அந்த ஒரு ரைஸ் வரும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ரெட் பேக் ஆகிட்டு இருக்கிற டைமில் சாம்பார் வச்சாச்சு. இது நான் ஆக்சுவலி ரீலுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன், அதனால் வரும் இது உங்களுக்கு. எல்லாருக்கும் சுட்டதுக்கப்புறம் சுட்ட தோசையை லேசாக சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். டைம் 11. ஸோ என்ன தான் காலையில் சீக்கிரம் டே ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வந்து ஷூட் டேஸில் வந்து டிலே ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட சிபாட்டா டோன்னு சொல்கிறேன் பாருங்கள், சிபாட்டா ப்ரெட்டு எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு லுக்கை பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. நான் இவ்வளோ நல்லா வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சிபாட்டா ப்ரெட்டு பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது வந்து ஒரு ரஸ்டிக் ப்ரெட்டு தான். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து இந்த சென்டரில் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் சாண்ட்விச் மாதிரி சர்வ் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலி அவுட்டோரில் வச்சு தான் உங்களுக்கு இந்த ஷூட் எடுக்கிறேன். ஸோ செம்ம ரஸ்டிக்காக இருக்குது. ஸோ அடுத்த மழை வர்றதுக்கு இடையில் உங்களுக்கு டெக்ஸ்சரை காணிக்கிறேன். இது பாருங்கள், உள்ளே லைட்டிங் இல்லைன்னு வெளியே எடுத்துகிட்டு வந்தேன், வெளியே மழை வந்துடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ போரஸாக இருக்குன்னு. இது அவுட்டர், இங்கே உள்ளே பாருங்கள் நான் கட் பண்ணியிருக்கேன். இங்கே ஓப்பன் போர்ஸாக இருக்குல்ல, இதுதான். ஸோ எவ்வளவு சூப்பராக இருக்குது. இதில் வந்து சாண்ட்விச்சோ இல்லாட்டி ஜஸ்ட் நீங்கள் ஆலிவ் ஆயிலில் முக்கி சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு ப்ரெட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது சாண்ட்விச்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் நான் இன்றைக்கி நைட்டு இதை வச்சு ஒரு இட்டாலியன் சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதோட ரெசிபி நான் உங்களுக்கு வந்து கீழே மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.